ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரால் நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனை அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கேன். ஸோ 12 ராசிகளுக்கும் உண்டான லிங்க் இருக்கிறதுனால உங்கள் ராசி பலன்கள் நீங்கள் அதில் போய் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான 2 விஷயங்களை கடைபிடிக்கிறது மூலமாக கண்டிப்பாக நீங்கள் பொதுவாகவே இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெற முடியுங்க. சித்தர்கள் வாக்கின்படி இது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் மனசாரக்கூடிய யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருக்கணுங்க. 2வதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழுங்கள். இந்த 2ஐயும் நீங்கள் மேற்கொண்டு இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்றுக்கொள்ளும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 30ஆம் நாள் 2023ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் 16ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை கார்த்திகை தினங்க. முருகன் வழிபாடு மிக மிக சிறப்பான ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு தரும். கார்த்திகை விரதம், கிருத்திகை விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2மே ஒண்ணுதான். அந்த கிருத்திகை விரதம் இருக்க உகந்த நாள் இன்றைய தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ளாருங்க. மேலும் 2 குடையவனும் 9 குடையவனும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள். ராசி அதிபதியானவர் 8, 10, 12 ஆகிய இடங்களை பார்த்து கொண்டுள்ளார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது அனைத்து விதமான தனுசு ராசி அன்பர்களுக்கும் உங்களுக்கு வேலைப்பளு இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் சூப்பராக அமையக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. எனவே சிறப்பாக உங்கள் வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க. அதற்கு உங்களது உடல் நலம் கண்டிப்பாக ஒத்துழைப்பு தரும். இன்றைய தினம் சில அலையா விருந்தாளிகள் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால, ஆனால் நீங்க இன்னைக்கு அவங்க மூலமா நிதி நிலைமை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே அவர்கள் மூலமா உங்களுக்கு சந்தோஷம் தான் இருக்கு. சில பேருக்கு பிசினஸ் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய யோகம் இருக்குங்க. பூமி சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்களுக்கு இப்ப நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்பதால் அனைத்து விதமான பூமி சம்பந்தப்பட்ட முயற்சிகளும் இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளலாம். உங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் உங்களது அக்கறை இல்லாத போக்கு காரணமாக பெற்றோர்கள் உங்களை பற்றி கொஞ்சம் கவலைகள் படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்பகத்தன்மை ஏற்படுத்தணும் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக உங்களது வேலையை பற்றியும் உங்களது பணிகள் அதனால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் எல்லாத்தையும் நீங்கள் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. புதிய ப்ராஜெக்ட்களை தொடங்குவதற்கு முன்னாடி உங்கள் பெற்றோருடைய நம்பிக்கையை பெறுவது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்கொண்ட காதலருடன் நீங்கள் பூக்களை பரிமாறிக்கொண்டு சிறப்பான காதல் வாழ்க்கை இன்றைய தினம் பெறுவதற்கு உகந்த நாளுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காதல் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இன்றைய தினம் உங்களது காதலரை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுவது கண்டிப்பாக இன்னும் சிறப்பாக வெற்றிகளை தருங்க. இன்றைய தினம் உங்கள் வெற்றி கை கட்டுற தூரத்துல தான் இருக்கு. இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் நீங்க மொபைலையும் நோண்டிட்டு இருக்கிறது மூலமாக நேரத்தை வீணடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அதற்காக பின்பு நீங்க வருத்தப்பட்ட பிரயோஜனம் இல்லை. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே அமையுங்க. எதிர்பாராத சில நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அது தீர்ந்து விடும் என்பதால் கவலைப்பட தேவையில்லைங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது மூலமாக இல்வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமையும். இன்றைய தினம் ஆச்சரியமான ஒரு நல்ல தகவல் உங்களது இல்லற வாழ்க்கைக்கு சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடையுமே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் அமையும். உங்க பூர்வீக சொத்துக்களை சில மாற்றங்களை செய்வதற்கான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு உருவாகும் நண்பர்களே. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு முயற்சியில் எந்த அளவுக்கு போறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கு. முயற்சிக்கேற்ப வெற்றிகள் கிடைக்கும். சாதகமான சூழ்நிலை இருக்குங்க. அந்த சாதகமான சூழ்நிலையை இந்த தினம் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த தினம் வியாபாரத்திலேயோ அல்லது அலுவலக பணிகளிலேயோ உங்களுக்கு சாதகமாக நிறைய சூழ்நிலைகள் வரும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் சூப்பராக உங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சியில் பெருகிக் கொள்ள முடியுங்க. உங்களது செலவுகளை கொஞ்சம் வகைப்படுத்தி செலவு பண்ணுங்க. இன்னைக்கு விரயங்கள் உங்களுக்கு நிறைந்து காணப்பட்டாலும் முக்கியமான செலவுகள் எதை தவிர்க்கலாம்ன்றத நீங்க வகைப்படுத்தி செலவு பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் நண்பர்களே. ஆனா
அதுக்கு முன்னாடி நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்துறதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வரும். பொதுவான நமது ராசி பலன்கள் ஒரு சிறந்த நண்பனாக, ஒரு வழிகாட்டியதாக உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் என்பதால் அதை தினசரி உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் பெறுவதற்கு இப்போவே நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலோடு எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக அது நடக்கலாம். எனவே அதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைட் ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கேஜ் கலராக அமைங்க. மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் வியாபாரத்தில் நீங்கள் நிதானப்பட்டு சிந்தித்து செயல்படுவது கண்டிப்பாக ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். எனவே வியாபாரிகள் அதில் கவனத்தை கொள்ளுங்க. இன்றைய தினம் பொறுமையாக சிந்தித்து செயல்படுங்கள். உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை அலுவலக பணிகள் இன்னைக்கு இருக்குங்க. எனவே உத்தியோக பணியில் இருக்கிறவங்களுக்கு முயற்சிக்கு ஏற்ப நல்ல வெற்றிகள் உண்டு. சாதகமாக உங்களுக்கு சூழ்நிலை இருக்கிறதுனால அதை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு பெரும்பாலான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களை கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் அனுசரித்து போங்க. நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியமான வேலைகளை செய்கிறீங்க, எவ்வளோ இன்கம் நோக்கி நீங்கள் உங்கள் டார்கெட் என்ன வச்சிருக்கிறீங்க எல்லாத்தையும் உங்கள் மனம் விட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்கள் பெற்றோர்கள்ட்ட குறிப்பாக அதை பேசுகிற நண்பர்களே. எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதன் மூலமாக கொஞ்சம் நெருக்கடிகள் ஏற்படுங்கிறதுனால பட்ஜெட் போட்டு தேவையான செலவுகளை மட்டும் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நிதி நிலைமையை கொஞ்சம் குறைப்பதற்கு அது உதவிகரமாக அமையுங்க. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு செலவுகள் நிறைந்த காணப்பட்டாலும் இந்த தினம் சேமிப்பு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல பலன்கள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள்ல சில மாற்றங்கள் இன்னைக்கு செய்வீங்க. அதற்கான சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க. கனிவோடு பேசி அனைவரோடும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. சூப்பரான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ அனைவருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நம்மோடு இணைந்திருந்தீங்க அப்படின்னா தினசரி ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் கிடைக்கும். எங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக இருக்கும் நண்பர்களே. உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாமல் பிடிச்சிருந்த லைக் பட்டனை அழுத்தி விட மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. தாராளமாக அதன் மூலமாக இருவருமே பெனிஃபிட் பண்ண முடியும். மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமையுங்கிற புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.